உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எய்த்த வீட்டு ராணி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் 12th ரொம்ப மார்க் கம்மியா எடுத்திருக்கானாக்கா. அந்த அக்கா சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஐயோ அப்படியா? அந்த அக்கா என் பிள்ளை அப்படி மார்க் எடுப்பான் இப்படி மார்க் எடுப்பான்னு சொன்னாங்களே, இப்படி மார்க் கம்மியா எடுத்துட்டானே. எங்க வீட்லயும் ஒண்ணு இருக்கு. அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸுக்கு போக போகுது. எவ்வளவு மார்க் எடுக்க போதோ தெரியல, என்ன பண்ண போதோ. நீ வாங்க சொன்ன காயெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். தம்பி எங்க? அவனை கூப்பிடு கொஞ்சம். ஆனா எதுக்கு இப்ப தேடிட்டு இருக்கீங்க? அவன் ஏதோ வாங்கணும் கடைக்கு போகணும்னு சொன்னான், அதான் கடைக்கு கூப்பிட்டு போலான்னு கேக்குறேன். என்னது, கடைக்கு கூட்டிட்டு போறீங்களா? அவனே அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ் படிக்க போறான், அவனை கடைக்கு கூட்டிட்டு போறீங்களா? 10ஆம் கிளாஸ் அடுத்த வருஷம் தானே படிக்க போறான். இன்னும் 1 மாசம் இருக்குதுல்ல போய் சேரதுக்கு. அதுக்குள்ள கடைக்கு கூட போக கூடாதா? போகக்கூடாது. அம்மா உனக்கு ஃபோன் வருது. ஏம்மா ஆச்சி என்ன ஊருக்கு கூப்பிடுறாங்க, பேசு. என்னது, ஊருக்கு கூப்பிட்டாங்களா? குடு நீ. எதுக்குமா அவனை ஊருக்கு கூப்பிட்டீங்க? அவன் அடுத்த வருஷம் 10ஆம் கிளாஸ் படிக்க போறான், அவனை போய் ஊருக்கு கூப்பிட்டுருக்கீங்க? ஏம்மா 10ஆம் கிளாஸ் தானமா படிக்க போறேன், என்னமோ கலெக்டருக்கு படிக்காம பில்டப் பண்ற. ஏம்மா என்ன பாடாப்படுத்துற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ 10ஆம் கிளாஸ் போகக்கூடாது, அவ்வளவுதான்.